காதல் விவகாரத்தில் சிறுவனை கடத்திய குற்றச்சாட்டில் புரட்சி பாரதம் கட்சித் தலைவர் ஜெகன்மூர்த்தி மற்றும் ஏடிஜிபி ஜெயராமன் நேரில் ஆஜராக சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டதால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. எம்எல்ஏ மற்றும் காவல்துறை அதிகாரிக்கு எதிரான வழக்கில் நீதிமன்றம் தலையிட்டதன் பின்னணி என்ன? காதல் விவகாரத்தில் இளைஞரின் தம்பியை கடத்திய குற்றச்சாட்டில் பெண்ணின் தந்தை உட்பட 5 பேர் கைது செய்யப்பட்ட நிலையில் இந்த வழக்கில் எம்எல்ஏ ஜெகன்மூர்த்தி மற்றும் ஏடிஎஸ்பி ஜெயராமனின் பெயர் உள்ளே வந்தது எப்படி? அவர்களுக்கும் ஆழ்கடத்தல் கும்பலுக்கும் உள்ள தொடர்பு என்ன? போலீசார் கைது செய்ய சென்றபோது எம்எல்ஏ மாயமானது ஏன்? நடந்தது என்ன? திருவள்ளூர் மாவட்டம் களம்பாக்கம் கிராமத்தைச் சேர்ந்தவர் தனுஷ். இவர் இன்ஸ்டாகிராம் மூலம் தேனியைச் சேர்ந்த வித்யஸ்ரீ என்ற பெண்ணுடன் பழகியுள்ளார். வெவ்வேறு சமூகத்தைச் சேர்ந்த இவர்களின் நட்பு காதலாக மாறியதால் அண்மையில் பதிவு திருமணம் செய்துள்ளனர். இதை அறிந்து ஆத்திரமடைந்த பெண்ணின் தந்தை வனராஜா கடந்த 7ஆம் தேதி உறவினர்களுடன் தனுஷின் வீட்டிற்கு சென்றுள்ளார். அங்கு காதல் ஜோடி இல்லாததால் தனுஷின் தம்பி இந்திரஜன் என்பவரை மட்டும் காரில் கடத்திச் சென்றதாக கூறப்படுகிறது. அதனை பார்த்த தனுஷின் உறவினர்கள் உதவி எண் 100 மற்றும் திருவாலங்காடு காவல் நிலையத்திலும் புகார் அளித்துள்ளனர். பின்னர் சிறிது நேரத்தில் 2 கார்களை வந்தவர்கள் இந்திரஜனை அவரது வீட்டில் விட்டுச் சென்றுள்ளனர். ஆனால் பெண் வீட்டாருக்கு ஆதரவாக கூலிப்படையினர் மூலம் தனுஷின் சகோதரரை கடத்தியதாக புரட்சி பாரதம் கட்சி தலைவரும் கேவைக்குப்பம் தொகுதி எம்எல்ஏவுமான ஜெகன்மூர்த்தி உள்ளிட்டோர் மீது கடந்த 9ஆம் தேதி போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளனர். இதனையடுத்து 14ஆம் தேதி பூந்தமல்லி அருகே ஆண்டர்சன்பேட்டையில் உள்ள ஜெகன்மூர்த்தி வீட்டிற்கு போலீசார் சென்றனர். அங்கு அவர் இல்லை என கூறிய ஆதரவாளர்கள் போலீசாரை உள்ளே விடாமல் தடுத்து நிறுத்தி போராட்டத்தில் ஈடுபட்டனர். பின்னர் தனிப்படை அமைத்து ஜெகன்மூர்த்தியை போலீசார் தேடி வந்தனர். மேலும் ஆள் கடத்தலுக்கு பயன்படுத்திய வாகனங்களில் ஒன்று ஏடிஜிபி ஜெயராமனுக்கு சொந்தமானது என கண்டறியப்பட்டது. ஏற்கனவே இந்த வழக்கு தொடர்பாக பெண்ணின் தந்தை உட்பட 5 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். இந்நிலையில் முன்ஜாமீன் கோரி ஜெகன்மூர்த்தி தரப்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டது. இந்த மனு நீதிபதி பி வேல்முருகன் முன்பு விசாரணைக்கு வந்தது. ஜெகன்மூர்த்தி தரப்பில் மூத்த வழக்கறிஞர் பிரபாகரன் ஆஜராகினார். அப்போது ஆழ்கடத்தல் வழக்கில் ஜெகன்மூர்த்திக்கு எந்த ஒரு தொடர்பும் இல்லை என்று வாதிட்டார். ஒரு கட்சியின் தலைவரை கைது செய்ய வஜ்ரா வாகனம் மற்றும் 200 போலீசார் திரண்டதால் சாதாரண சூழல் நிலவியதாகவும் குறிப்பிட்டார். போலீசார் தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் தாமோதரன் புரட்சி பாரதம் கட்சியைச் சேர்ந்த வழக்கறிஞர் சரத்குமார் அளித்த ஒப்புதல் வாக்குமூலத்தில் ஜெகன்மூர்த்தியின் பங்கு குறித்து குறிப்பிடப்பட்டிருப்பதாக தெரிவித்தார். கடத்தப்பட்ட சிறுவன் ஏடிஜிபி ஜெயராமனின் காரில் திரும்ப அழைத்து வரப்பட்டதாக கூறியுள்ளார். எனவே கடத்தலுக்கும் ஏடிஜிபிக்கும் உள்ள தொடர்பு குறித்து ஜெகன்மூர்த்தியை கைது செய்து விசாரிக்க வேண்டியுள்ளது என்று வாதிட்டார். அத்துடன் கடத்தலுக்கு பயன்படுத்தப்பட்ட வாகனத்திலிருந்து 7 லட்சம் ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்டதையும் சுட்டிக்காட்டியுள்ளார். இதனையடுத்து இந்த வழக்கு தொடர்பாக பிற்பகல் 2:30 மணிக்கு நேரில் ஆஜராகும்படி ஜெகன்மூர்த்திக்கும் ஏடிஜிபி ஜெயராமனுக்கும் நீதிபதி வேல்முருகன் உத்தரவிட்டார். ஆஜராக முன்வராவிட்டால் ஏடிஜிபியை கைது செய்து ஆஜர்படுத்தவும் ஆணையிட்டார். இதையடுத்து பிற்பகலில் ஏடிஜிபி ஜெயராமன் மற்றும் எம்எல்ஏ ஜெகன்மூர்த்தி ஆகியோர் அடுத்தடுத்து நீதிமன்றத்தில் ஆஜராகினர். 14ஆம் தேதியே இளைஞர் தனுஷின் தாயார் லக்ஷ்மி பேசிய வீடியோ ஒன்று வெளியானது. அதில் தனது மகனை யாரும் கடத்தவில்லை என்றும் இந்த விவகாரத்தில் ஜெகன்மூர்த்திக்கு எந்தவித தொடர்பும் இல்லை என்று தெரிவித்திருந்தார். இதனை ஏற்கனவே நீதிமன்றத்தில் தெரிவித்து விட்டதாகவும் கூறியிருந்தார். இந்த நிலையில் தங்களுக்கு எந்த விதத்திலும் ஏடிஜிபி ஜெயராமனும் எம்எல்ஏ ஜெகன்மூர்த்தியும் மிரட்டல் விடுக்கவில்லை என்று
காதல் திருமணம் செய்த இளம்பெண் வித்யஸ்ரீ தெரிவித்துள்ளார். கல்யாணம் பண்ணி அப்போ 3 தடவை வந்துட்டு கேஸ் போட்டாங்க எங்கள் வீட்டிலேருந்து. 3 தடவையுமே நான் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டேட்மெண்ட் எழுதி கொடுத்தேன். எஸ்பி ஆஃபீஸும் போயிட்டு நாங்கள் ப்ரொடெக்ஷன் பெட்டிஷன் கொடுத்தோம். அங்கேயும் வந்து காம்ப்ரமைஸ் பண்ணிட்டு போயிட்டாங்க. இப்போது ஒரு கொஞ்ச நாள் ஓகேவாக இருந்துச்சு, ஸ்மூத்தாக இருந்துச்சு, ஒர்க் போயிட்டு இருந்தோம். இப்போ திடீர்னு வந்துட்டு இந்த பையனை கூட்டிகிட்டு போயிட்டு கொஞ்சம் பிரச்சனை பண்ணாங்க. ஆனால் அந்த பிரச்சனையில் வந்துட்டு அந்த நைட்டு அப்படின்றனால எங்களுக்கு யார் இருந்தால் என்ன அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு ஒழுங்காக தெரில. அதுவும் அந்த சம்பவம் நடந்தப்போ நாங்கள் 2 பேருமே இங்கே இல்லை. நாங்கள் வந்துட்டு தனியாக ஒரு வீடு எடுத்து அங்கே தான் இருந்தோம். இப்போது பிரச்சனை அப்படின்னு வரும்போது அம்மா போலீஸ்க்கு ஃபோன் பண்ணாங்க. அது அப்புறமா தான் தெரியும் எங்கள் அப்பா வந்துட்டு இதில் இன்வால்வ் ஆகிருக்காரு அப்படின்னு சொல்லி. தெரிஞ்சப்பறமா ஓகே காம்ப்ரமைஸாக போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் பேசி வாபஸ் வாங்கினோம். இப்போ ஏன் இதில் புதுசாக வந்துட்டு ஏடிஜிபியும் ஜெகன்மூர்த்தி ஐயாவும் வந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு தெரியும். அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு இது இருக்குது. மேலும் எந்த ஒரு முகாந்திரமும் இல்லாமல் புரட்சி பாரதம் கட்சித் தலைவர் ஜெகன்மூர்த்தியின் பெயரை காதல் ஜோடி கூறியதால் வழக்கில் புதிய திருப்பத்தை ஏற்படுத்தியுள்ளது.